மற்றும் ஒரு எபேசு நிருபத்தின் வேத பாட ஆராய்ச்சிக்கு பரலோக வாழ்வை பூமியில் வாழ வேண்டும் என்ற ஆவலோடு, அதாவது தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த பூமியில் நான் நிறைவேற்றினேன், அதை அனுபவித்தேன் என்று சொல்ல ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் கூறுகிறது. எபேசு நிருபத்தின் கருப்பொருளே செல்வம். என்ன செல்வம்? ஆசீர்வாதத்தின் செல்வம். The riches of his blessing. ஆகவேதான் அந்த riches of the blessing நாம் கிட்டத்தட்ட மாதத்திற்கு மேலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மாதங்களாக. இந்த riches of blessing நம்மால விவரிக்கவே முடியாது. அதாவது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் பார்க்க ஆரம்பித்தோமானால் அதற்கு முடிவே இல்லை, அதற்கு எல்லையே இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, நம்மால் கிரகித்து கொள்ள முடியாத அளவுக்கு, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அளவற்ற ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் என்று எபேசர் 3:8 சொல்றார். அவருடைய கொடுப்பதின் ஐஸ்வர்யத்திற்கு எல்லையே இல்லை. அவர் கொடுப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் கொடுத்ததெல்லாம் ஐஸ்வர்யமாக கொடுக்கிறார். உன் தேவைக்கு ஏற்ப கொடுப்பவர் அல்ல, எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நம்மேல் ஆசை வைத்திருக்கிறவர். எல்லாவற்றிலும் நாம் செழிப்பாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க, ஆசீர்வாதத்தில் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 3 ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எபேசு நிருபம் 1:3 பவுலடிகளார் சொல்வது என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாதான் உங்களுடைய என்னுடைய பிதா. அவர் மூத்த சகோதரர். அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் திட்டம் பண்ணினார். என்ன? அவருக்கு சொந்தமானதெல்லாம் நாம் அனுபவிக்கும்படி, அவரோடு உடன் சுதந்திரராய் இருக்கும்படி தேவன் திட்டம் பண்ணினார். அததான் பவுலடிகளார் இந்த ஐஸ்வர்யத்தில் நாம் வாழ வேண்டும். என்ன? கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தில், கிறிஸ்துவுக்கு சொந்தமான எல்லா ஐஸ்வர்யத்திலும் நாம் வாழ வேண்டும் என்று விரும்பினபடினாலதான் அங்க ஜெபத்தையும் நம்ம பார்க்கிறோம். இதே 1 அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்க. நான் எல்லாவற்றுக்கும் போல ஒன்னே ஒண்ணுதானே, அவருடைய அளவற்ற மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த சுதந்திரத்தை நாம் காணத்தக்கதாக, வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இங்க என்ன சொல்லுகிறார்? அவருக்கு அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் பவுலடிகளாருக்கு இருந்தபடினால பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாதான் என்னுடைய பிதா. ஆகவே அதை திரும்பவுமாக வலியுறுத்தி சொல்லுகிறார். அவர் மூத்த சகோதரர், நீங்க இளைய சகோதரர். அவருக்கு என்ன சொத்து கொடுத்தாரோ அததான் இளைய சகோதரராகிய நமக்கும் சகோதரிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். இருவரிடமும் பார்த்தவர் சொல்லுவதெல்லாம் அங்க லூக்கா 15 பார்க்கணும்ல, என்ன சொல்றாரு? எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. நீ ஒண்ணு எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று காணப்படுகிற மண்டலத்தை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்காதே. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நீ விசுவாசத்தில் சுதந்திரி. எப்பொழுது வேண்டுமானாலும், anytime you want, you can take anything from the riches of his inheritance. அவர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தில் இருந்து
பிரகாசமுள்ள மனக்கண்கள் மட்டும் இருந்தால் போதும், எடுத்து நீ அனுபவிக்கலாம். என்ன சொல்றாரு? நாம் சகலவித நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு சம்பூரண, அப்படிதானே, சம்பூரண ஐஸ்வர்யத்தோடு நமக்கு தருகிறார். அங்க பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல கூட என்ன சொல்றாரு? 19ஆம் வசனம் வரும் பொழுது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அவருக்கு சொந்தமான மகிமையின் ஐஸ்வர்யம், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது, அதுதான் நாம் அனுபவிக்க வேண்டியது என்று சொல்லுகிறார். அதற்கு அளவே இல்லை. அதனாலதான் பவுலடிகளார் அதை அறிந்த வெளிப்பாடு பெற்ற மனிதனாய் இருந்தபடினால சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவி மண்டலத்திலே சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுகிறார். ஏன்? அந்த விசுவாசம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. இனி நான் பெறப்போவதில்லை. அந்த வெளிப்பாடு பெற்ற மனுஷன் சொல்லுகிறான், ரோமருக்கு எழுதும் பொழுது, ரோமன் நிருபத்திலே, நான் உங்களுடன் வரும் பொழுது சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தோடு வரவேண்டிய சம்பூரண ஆசீர்வாதமும் எனக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் சம்பூரண ஐஸ்வர்யமும் எனக்குள் இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் எனக்குள் இருக்கிறது. அது சம்பூரணமாய் இருக்கிறது. நான் உங்களிடத்தில் வரும் பொழுது அந்த சம்பூரண ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்? வெளிப்பாடு பெற்றவர். கிறிஸ்து தரித்திரராகி என்னை ஐஸ்வர்யனாக்கினார். அவர் சாபமாகி என்னை ஆசீர்வாதமாக்கினார். இங்கு என்னுடைய வேலை ஒன்றுமே இல்லை. நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, அதில் ஐஸ்வர்யமாய் இருப்பதற்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் சிலுவையிலே செய்து விட்டார் அவர். ஆகவேதான் சொல்லுகிறார், இங்க நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்று ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் சிலுவையில் அவர் சொல்லுகிறார், இட் இஸ் finished. யோவான் 19:30 சொல்றாரு, முடிந்தது என்று ஜெயகோஷம் விடுகிறார். நீங்களும் நானும் தேவன் உண்டு பண்ணின, ஆயத்தம் பண்ணினது உலக கண்களுக்கு தெரியவில்லை, காதுகளுக்கு கேட்கவில்லை, அவர்களுக்கு இருதயத்தில் தோன்றக்கூடவில்லை. அந்த ஆசீர்வாதங்களை அவர் சிலுவையிலே செய்து முடித்தேன். It is done and done and done. No more anything for you to do. No more anything for me to do. Everything has been done to live in this glorious, richest, abundant blessing என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அவர் இங்க என்ன சொல்லுகிறார்? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒன்றிலும் நான் குறைவுபடுவதில்லை. ஏன்? சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து விட்டார். எல்லாவற்றிலும் சம்பூரண ஆசீர்வாதம். அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆனா நான் ஏற்கனவே சொன்னல, 1 பேதுரு 3:9 என்ன சொல்றாரு? நாம் ஆசீர்வாதிக்க அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னு என்ன? இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் நீங்களும் நானும் தான். அததான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் என்ன சொன்னாரு? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், உப்பாய் இருக்கிறீர்கள் என்றால் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள். நான் இருக்கும் வரைக்கும் தான் இந்த சரீரத்துல இந்த உலகத்திற்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அதற்கு தான் என்னை வைத்திருக்கிறார். இந்த இருளான உலகத்திற்கு வெளிச்சம் வீச, இந்த சபிக்கப்பட்ட உலகத்திற்கு ஆசீர்வாதம் கொடுக்க, இந்த விழுந்து போன உலகத்தை தேவனுடைய ஆதி திட்டமாகிய
பூமியை பரலோகமாக்கும் திட்டத்தை நிறைவேற்ற உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ண வந்து விட்டார். எதற்கு? அந்த அனாதி நோக்கம். ஆதாம் இழந்து போனார். ஆதாம் கையில் அதை கொடுத்தார். அதை அவன் பிசாசின் கையில் விற்று போட்டு அவனை உலகத்தின் அதிபதியாக்கி விட்டார். ஆண்டவர் அவனை உலகத்தின் அதிபதியாக்கவில்லை. ஆதாம் அவனை உலகத்தின் அதிபதியாக்கினான். ஆகவேதான் வேத வசனம் அவனை உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறது. ஆண்டவரும் அதை சொல்லுகிறார். உலகத்தின் அதிபதியாக ஆதாம் கையில் ஒப்பு கொடுத்ததை அவன் விற்று போட்டான். தன்னுடைய பாவத்தினால், பிசாசின் நய வஞ்சகத்தினால் அந்த பொய்யை ஏற்று அதற்கு தன்னை விட்டு கொடுத்து விற்று போட்டான். அவன் ஆளுகையை பெற்றுக் கொண்டான். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? ஆதி முதல் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மூலமாக, மனிதன் மூலமாக இந்த பூமியை பரலோகமாக்க வேண்டும். ஆகவே நம்முடைய எண்ணம் எல்லாம் பரலோகம் சேர வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அப்படி என்றால் பரலோகத்தை நான் பூமிக்கு கொண்டு வர வேண்டும். The heaven should invade earth. அதற்குத்தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் பண்ணி அவருடைய சரீரமாக, அவர் செயல்படும் சரீரமாக, அவரோடு இணைந்து இந்த மாபெரும் நோக்கம் நிறைவேற்ற நம்மை தெரிந்து கொண்டார். எனக்கு அந்த ஒரு பாடலை பாடும் பொழுதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்றது இன் 80s நடராஜ முதல இருந்த பாட்டை பண்ணாரு. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க பிதாவின் நோக்கம் அனாதி அன்றோ. அதுல அங்க அததான் பாடுறாரு. என்ன சொல்றாரு? அவர் மூத்த சகோதரனாய் இருந்து நீங்களும் நானும் இளைய சகோதரனாய் இந்த உலகத்தை பரலோகமாக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த வெளிப்பாட்டை பெற்ற மனிதன். நான் அதை ரொம்ப யோசித்து பார்ப்பேன். அந்த காலத்துல நானும், எனக்கு அது பிரியமான பாட்டு. ஆனா என்ன, வெளிப்பாடு இல்லாமல் ஏதோ அன்பில் என்னை பரிசுத்தனாக்க பிதாவின் நோக்கம் அனாதி அன்றோ என்று பாடிக்கொண்டிருந்த, though it was my favorite song, ஆனா தேவன் இந்த சத்தியங்களுக்கு என் கண்களை திறந்த பொழுது ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்ற இடத்திற்கு என்னை கொண்டு வந்தார். தேவனுடைய நோக்கம் மாபெரும் நோக்கம். அவருடைய சரீரமாக, அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டவர்களாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒன்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன தேவன், உங்களை அல்லாமல் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இது கேட்பதற்கு தேவ தூஷணமாக இருக்கும். அதுதான் வேதம் கூறும் சத்தியம். ஏன்? ஒரு சரீரம் இல்லாமல் அவர் இழந்து போனதை மீட்க முடியாது என்று தெரிந்தபடினாலே சரீரம் மனிதனாக வந்து இழந்து போனதை சிலுவையின் மூலம் திரும்பவும் மீட்டு தந்தார். இன்றும் அதை நமக்கு மீட்டு தந்த பிறகு அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவதன் நோக்கமே, அவருக்கு ஒரு சரீரம் தேவை. அவர் வாழ வேண்டும். அவர் பரலோகத்தை பூமியில் கொண்டு வர வேண்டும். யார் மூலமாக? ஒரு சரீர மனிதன் மூலமாக. ஏன்? இந்த பூமியை முற்றிலுமாக கையளித்து மனுஷனுக்கு கொடுத்து விட்டார். அதிகாகமம் முதல் அதிகாரத்திலேயே பார்க்கிறோம். முதல் 26 வசனங்களில் எல்லாவற்றையுமே அவர் சொல்லி சொல்லி சிருஷ்டித்தார். 26ஆம் வசனம் வரும் பொழுது, நமது சாயல், நான் இவ்வளவு நாள் எல்லாம் பண்ணிட்டேன்,
இனி மனிதன் கையில் இதை கொடுக்க போகிறேன் என்று நமது சாயலில் நமது ரூபத்தில் மனுஷனை சிருஷ்டிப்போம், அவன் ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லுகிறான். அதுதான் 27, 28 சொல்வதை பார்க்கிறோம். அங்கேயே ஆளுகை, நீ பூமியை நிரப்பி பெருகி நிரப்பி, அப்படித்தானே, அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகள். யூ ரூல் இட், யூ ஆர் த ரூலர். நீதான் அதிபதி, இந்த பூமிக்கு நீதான் தேவன், நீதான் ராஜா என்று கொடுத்து விட்டார். எதற்கு? நமது சாயலில் உருவாக்கி விட்டாரே, அந்த சாயல் அவன் அறிந்து அதன்படி அவனும் பேசி பேசி விசுவாசத்தில் பேசி எல்லாவற்றையும் பரலோகமாக்குவான் என்று சிருஷ்டித்தார். அவர் எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் அந்த நரகமாய் காணப்பட்டதை, பூமியை ஒரு பரலோகமாக மாற்றி ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்தார். எவ்வாறு சிருஷ்டித்தார் அந்த பரலோகத்தை? அங்கு பேசின வார்த்தையினாலே அதே சாயலில் மனிதனை சிருஷ்டித்து அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அததான் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 8 என்ன சொல்லப்பட்டுள்ளது? மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். அங்க தேவ தூதன் போட்டிருக்கு, தேவ தூதர் இல்ல, எலோயாக்கிம், not angelos. The original word is Elohim, is God himself. சற்று சிறியவனாக்கினீர், உம்முடைய அவனுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். அதாவது தேவனுடைய மகிமை, தேவனுடைய கனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியை ஆண்டுகொள் என்று அந்த மகிமையின் சாயல், அந்த கனத்தின் சாயல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய கரத்தின் கிரியைகள், அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றின் மேலும் ஆளுகையும் கொடுத்தார் என்று அங்கு சொல்லுகிறார். அததான் விற்று போட்டான். அதேதான் 115 சங்கீதம் 115:16 சொல்வதை பார்க்கிறோம். அததான் ஆண்டவரும் சொல்றாரு, மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், சகல அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது, மரணத்தை நான் மேற்கொண்டேன், சாவிகளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அங்க வெளிப்படுத்தின விஷயம் 1:18 நம்ம வாசிக்கிறோம். இங்க மத்தேயு 28:18 தான் சொல்றாரு. I restored everything back whatever Adam lost, and it is with whom now? It is with Christ. ஆதாமுக்குள் வைத்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையுமே கொடுத்தார் மனிதன் பூமியிலே ஆண்டு கொள்வதற்கு. அதை இழந்து போனான். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து, தேவகுமாரன் மனுஷனாய் வந்து உயிரோடு எழுந்த புது சிருஷ்டியின் முதற் பேரானவர், புது சிருஷ்டியின் முதற் பேரானவர், புது சிருஷ்டியின் முதற் பேரானவர். ஒருபோதும் அதை இழக்க மாட்டார். ஆகவே அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற புது சிருஷ்டியின் பின்பு பிறந்த நான் இழக்கவே முடியாது, அதிகாரத்தை இழக்க முடியாது. அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை நான் இழக்க முடியாது. அதை கிறிஸ்துவுக்குள் வைத்து எனக்குள் தந்து விட்டார். It has been given in my spirit, through Christ in my spirit, and it is sealed by the Holy Spirit. I can never lose it. The authority, the power, the blessing, whatever in Christ, all the blessings, it belongs to me, and I can never lose it, because it is safe with Christ. கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பாக, என் ஆவியிலே பாதுகாப்பாக, ஆவியானவரால் அச்சாரம் கேரண்டி பண்ணப்பட்டு முத்திரை போடப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் இங்க சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும். அது பிதாவுடைய திட்டமாய் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேச வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஆரம்பித்து பேசிக் கொண்டு வந்தேன். பழைய உடன்படிக்கையிலே நிழலாட்டமாக அவைகள் சொல்லப்பட்டுள்ளது. விசேஷமாக
அந்த ஒரு அதிகாரம் உபாகமம் 20 நிறைய வருகிறது. அந்த ஒரு அதிகாரத்திலே நட்சல்லா முதல் 14 வசனங்களிலே சொல்லுகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பது நோக்கமே என்ன? அதில் நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். ஆகவே அவைகளை சிறிது நினைப்பூட்டி தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். நம்முடைய ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்க வேண்டுமானால் முழு வேதாகமத்திலும் பார்க்கலாம். அநேக காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஆனா இன்னைக்கு கூட வேறதான யோசித்தேன். ஆனா இதை ரொம்ப நாளா தள்ளிக்கிட்டே போறேன். இதுல வர ஸ்கிப்பாய் எங்கேயோ போயிடுறேன். ஆனா இன்னைக்கு தெளிவாய் அதை உங்களோடு சொல்லி, இந்த ஆசீர்வாதத்தில் வாழ்வது உனக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டது. இதற்கு நீ எந்த கிரியையும் செய்ய வேண்டாம். பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் கீழ்ப்படிந்தால் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கு நீ ஏற்கனவே கீழ்ப்படிந்து விட்டாய். ஏன் ஏற்கனவே கீழ்ப்படிந்து விட்டாய்? கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் உன்னுடைய கீழ்ப்படிதல். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. அவருடைய கீழ்ப்படுதல் தான் நம்முடைய கீழ்ப்படுதலாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கீழ்ப்படுதல் என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. 18:19 ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை எல்லாருக்கும் வந்தது பாவம். எல்லாரும் கீழ்ப்படியாமைக்கு போனார்கள். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் கிறிஸ்து. எல்லோரும் அந்த கீழ்ப்படுதலுக்குள் இருக்கிறார்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். அதுதான் அங்க பவுலடிகளார் சொல்லுகிற வெளிப்பாட்டு சத்தியம். அப்போ இன்னைக்கு என்ன நடந்தது? கீழ்ப்படிந்தீர்களானால் என்ற இது நமக்கு இல்ல. ஏற்கனவே நான் கீழ்ப்படிந்தவன், ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏற்கனவே கிறிஸ்து கீழ்ப்படிந்து என்னை ஆசீர்வாதமாக்கினது. எனது சார்பாக என்னுடைய பதிலாளாக அவருடைய கீழ்ப்படிதல் எனக்காக. அவரே என் தகுதியானார் அப்படின்னா அவரே என் கீழ்ப்படிதல் ஆனார். எல்லாமே அவரே என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறாரே, இதற்கு இன்று சிலர் கீழ்ப்படிந்தால் என்ற ஒரு நிபந்தனையை போடுகிறார்கள். அதனாலதான் சபை இன்றைக்கு தரித்திரத்திலே இருக்கிறது. utter poverty because of hearing the wrong teaching. தவறான உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருந்து சபையில் பாரம்பரியமாக கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், நீ ஒருவராலும் கீழ்ப்படிய முடியாது, முடியவில்லை என்று வேதம் சொல்லும் பொழுது இந்த புத்திசாலிகள் பழைய வார்த்தை, தேவ வார்த்தை தான். ஏன்? பிசாசானவன் நய வஞ்சகன், யாரையும் வஞ்சிக்க அவன் அஞ்ச மாட்டான். வஞ்சிக்கிறவர் யாரு? சத்தியத்திலே நேரம் செலவழிக்காதவர்கள், தேவனோடு உறவாடாதவர்கள். இந்த வெளிப்பாட்டு அறிவு உறவினால் வருகிற அறிவு. தேவனோடும் தேவனுடைய வசனத்தோடும், தேவனையும் தேவ வசனத்தையும் பிரிக்க முடியாது. தேவ வசனத்தோடு நேரம் செலவழித்தால் தேவனோடு நேரம் செலவழிக்கிறோம். நாம் உணர்வுகளினால் நடப்பவர்கள் அல்ல. விசுவாஸ் அப்படின்னா தேவ வார்த்தையினால் நடப்பவர்கள். ஆகவே இந்த பிசாசின் நய வஞ்சகத்தில் இருந்து விடுபட வேண்டுமானால் வேத வசனம் பரிபூர்ணமாக நம்முடைய ஆவியிலே, உள்ளான மனிதனிலே, இருதயத்திலே நிலைத்து இருக்க வேண்டும். அது நம்மில் நிலைத்தில்லை என்றால், அது நிலைத்திருக்கவில்லை என்றால், அங்க யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே 1 யோவான் 2:14 வாலிபர்களே நீங்கள் பலவான்கள். ஏன் பலவான்கள்? வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது.
அதனுடைய ரிசல்ட் என்ன? பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள், ஆசீர்வாதத்தில் வாழ்கிறீர்கள், எப்பொழுதும் வெற்றியில் வாழ்கிறீர்கள், அதை சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஏமாற்றி விட்டார். வேத வசனம் இருதயத்தில் நிலைத்திருப்பதுதான் விசுவாசம். இட்ஸ் வெரி சிம்பிள் கிறிஸ்டியன் லைஃப். எழுதப்பட்ட வார்த்தை இருதயத்தில் போய் நம்மோடு ஒரே அங்கமாவது தியானிக்கும் பொழுது ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு. அப்போ இந்த தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தை பேசப்பட்ட வார்த்தையாக மாறுகிறது. ஒரிஜினலாகவே இது பேசப்பட்ட வார்த்தையை தான் தேவ மனிதர்கள் கேட்டு எழுதி கொடுத்தார்கள். இப்பொழுது அது தேவன் பேசினதாக நம்முடைய இருதயத்திலே ஆவியிலே கேட்க ஆவியானவர் நாம் தியானிக்கும் பொழுது உதவி செய்கிறார். ஆகவே அந்த எழுதப்பட்ட வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறோம். நீங்கள் எதை கேட்கிறீர்கள் அது உங்கள் விசுவாச வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. வேதத்தை தியானிக்கும் பொழுது எழுதப்பட்ட வார்த்தையின் சத்தத்தை ஆவியானவர் உதவியினாலே உங்கள் ஆவியிலே கேட்கும் பொழுது வருகிறதை தான் நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அவ்வளவு சுலபமாக நமக்கு கொடுத்து விட்டார். இந்த விசுவாசத்துக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த எழுதப்பட்ட புது உடன்படிக்கையின் புது சிருஷ்டியின் கிறிஸ்துவுக்குள் நீ யார், என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரோ அதை எடுத்து வாயிலே வைத்து இருதயத்தில் காத்துக் கொள்வது ஒன்றுதான் புது சிருஷ்டியின் வேலை. இது செய்வது மிகவும் சுலபம். கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையெல்லாம் எடுத்து அதை எழுதி வாயிலே தொடர்ந்து அறிக்கை செய்து இருதயத்திலே காத்துக் கொள்ளுகிறோம். அதை இருதயத்திலே காத்துக் கொள்ளும் பொழுது என்ன ஆகிறதா? ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். The faith cometh by hearing. What hearing? The Holy Spirit God through the word of God speaking to our spirit. Then you get the assurance, then you get the conviction. Whatever the word says is 100% real. அப்படி அந்த அஷூரன்ஸ், அந்த விசுவாசம் வரலனா தேவனுடைய உண்மை என்னுடைய உண்மையாக மாறவில்லை. அது என்னுடைய உண்மையாக மாறும் பொழுதுதான் when God's reality became my reality. What's God's reality? I have blessed you with all spiritual blessings என்று சொல்லுகிறாரே. நான் எல்லா ஆசீர்வாதம், நத்திங், ஒண்ணு கூட இல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவருக்கு அது உண்மை. எனக்கும் உங்களுக்கும் நம்ம ஐம்புலன் உணர்வினால் அதை பார்க்க முயற்சிக்கிறபடினால் உண்மை இல்லாததாக தெரிகிறது. இந்த ஐம்புலன் உணர்வினால் நாம் வாழுகிறபடியினால், தவறான போதகத்தை கேட்டு நாம் வாழுகிறபடியினால் தேவனையே சந்தேகிக்கிறோம். எவ்வளவு பொல்லாப்புங்க! சத்திய தேவனை நாம் சந்தேகிக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் நமக்கு உண்மையாகவில்லை என்றால் அவரை சந்தேகிக்கிறோம். அது அவரை எவ்வளவு வேதனைப்படுத்தும். அதனால்தான் சொல்றாரு, without faith it is impossible to please him. ஆப்போசிட்டா போட்ட என்ன? சந்தேகப்படும் பொழுது அவரை துக்கப்படுத்துகிறீர்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உண்மையா இராவிட்டால் அவனை விசுவாசிக்கிறீர்கள். யார? இந்த பொய்க்கு பிதாவை விசுவாசிக்கிறீர்கள். இது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை பிரியப்படுத்துகிறீர்கள். காட்ஸ் ரியாலிட்டி தான் பிரதர். ஐம்புலன் உணர்வுனால நான் அதை ஃபீல் பண்ண முடியல. இட்ஸ் ஒன்லி a பொசிஷனல் ரியாலிட்டி என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரை துக்கப்படுத்தி சத்ருவை சந்தோஷப்படுத்துகிறீர்கள். பொய் சொல்ல முடியாதவர், பொய் சொல்ல முடியாதவன் அவர் சொல்லுகிறார், சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். பொய்க்கு பிதாவானவன் சொல்லுகிறான், நோ 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 நோ, நீ கீழ்ப்படிந்தால் உன் ஆசீர்வாதம் என்று அதை சிலர் போதிக்கிறார்கள்.
அதை கேட்கிறார்கள். அந்த விசுவாசத்தில் அழிந்து போகிறார்கள். பழைய உடன்படிக்கையிலே அந்த 10 பேரை பிசாசு பிடித்தார். அவர்கள் ஐம்புலன் உணர்வினால் நடத்தப்படுகிறானபடினாலே வேத வசனத்தை தியானி தேவன் அவர்களுக்கு சொன்னார், கானானை கொடுத்தேன். அதை தியானிக்கவில்லை. அது இருதயத்திலே தரித்திருக்கவில்லை. அதில் வெளிச்சம் பெறவில்லை. ஆகவே பார்த்ததை பேசினார்கள். அவர்கள் ராட்சதர்கள், அரணான பட்டணம், நம்மால் முடியாது, நம்மை பட்சித்து போடும், நாம் வெட்டுக்கிளி, அவர்கள் ராட்சதர்கள் என்று சொன்னார்கள். அதை கேட்டவர்கள் எக்ஸப்ட் டு யோசுவா அண்ட் காலப் அனைவரும் அழிந்து போனார்கள். இந்த 10 பேருடைய உபதேசம், இந்த 2 பேருடைய உபதேசம் எடுப்படவில்லை. இந்த 2 பேர் உபதேசித்ததெல்லாம் அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஏன்? கர்த்தருடைய வசனம் அவர்கள் இருதயத்திலே நிலைத்திருந்தது. அவர்கள் வேற ஆவியுடையவர்கள், அப்படின்னு வேற இருதயமுடையவர்கள், விசுவாச இருதயமுடையவர்கள். அவர்கள் மாத்திரம் உத்தமமாய் என்னை என்ன உத்தமம்? எங்கள் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவேன். அவர் காக்கா வெள்ளனா நான் வெள்ளன்னு தான் சொல்லுவேன். நான் உயரமா இருக்கும்போது என்ன குட்டனா நான் குட்டன் தான் சொல்லுவேன். நான் குள்ளனா இருக்கும்போது என்ன உயரனா நான் உயரம். என் தேவன் சொன்னதை அப்படியே, அதுதாங்க உத்தம இருதயம். அவர் வியாதியா இருக்கும் பொழுது நீ சுகமானா என்று சொன்னால் அதை தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதுதான் உத்தம இருதயம். அதுதான் அவருக்கு பிரியம். அந்த உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ண அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எந்த உத்தம இருதயம்? தேவன் சொன்னால் சொன்னதுதான். தேவன் சொன்னால் சொன்னதுதான். அதுதான் 2 நாளாகம் 16:9 சொல்றாரு. இங்க எபிரேயர் 4:2 வரும் பொழுது அங்க அதுதான் சொல்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 10 பேர் சொன்ன கள்ள உபதேசம், துர்ச்செய்தி, ஐம்புலன் உணர்வினால் நடத்தப்பட்ட மாம்சத்துக்குரியவர்கள். அவர்கள் ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள். தேவன் என்ன சொன்னார் என்பதை தியானித்து இருதயத்தில் வார்த்தையை வைத்து வாழ்பவர்கள் ஆவிக்குரியவர்கள். அந்த 2 பேர் தான். ஆனா அன்னைக்கு பாருங்க, எதைதான் விசுவாசித்தாங்க? ஐம்புலன் உணர்வினால் சொல்லப்பட்ட பொய்யை விசுவாசித்தார்கள். நான் ஏன் அதை பொய்ன்னு சொல்றேன்? இட் மே பி a fact. ஆனா வேதம் வந்து எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரர். ஆவி மண்டலத்தில் இருப்பதை என் சரீர மண்டலத்தில் பார்க்கிறபடினாலே அதை பொய் என்று நான் நினைக்கிறேன். அதைதான் அவர் சொல்றாரு. ஆவி மண்டலத்தில் இருப்பதை சரீர மண்டலத்தில் பார்க்கும் பொழுது அது உனக்கு பொய்யாகத்தான் இருக்கும். ஆவி மண்டலத்தில் உள்ளதை ஆவியினால் தான் பார்க்க முடியும். ஆவியாகிய வேதவசனம் அதை நமக்கு காண்பிக்கிறது. அவர்களுக்கு அந்த நாட்களிலே தேவன் சொன்ன வார்த்தை கொடுத்தேன். அந்த 2 பேர் பேசினார்கள். 2 பேர் சேர்ந்தாய they mixed faith. தேவன் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி இருதயத்தில் காத்து சோதனை நாள் வந்தது. அவர்கள் வந்து அந்த சோதனை நாளிலே என்ன பேசினாங்க? இருதயத்தின் நிறைவு நாள். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? இந்த மெஜாரிட்டி சொல்றதை தான் சபையில கேட்கிறாங்க. The faith preachers have become a minority. The grace preachers became a minority. சபையில் அதை கேட்க ஆள் இல்லை. துருபதேசக்காரர்கள் சத்தியத்தை போதிப்பவர்களை பார்த்து கல்லோபதேசம். ஏன் நானே அப்படித்தானே சொல்லிக் கொண்டிருந்தேன் 92ஆம் வருஷம் வரைக்கும். இந்த விசுவாச உபதேசம் எல்லாம் கள்ள உபதேசம் என்று நானே போதித்திருக்கேன். பெராக்கால சேர்ந்து 4 வருஷம் சண்டை போட்டிருக்கேன் இது கள்ள உபதேசம் என்று. ஏன்னா பெராக்காவில் இது போதிக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் கிருபையினாலே என்னோட இருந்து கண்களை கடைசியாக திறந்தார். திறந்தபடியினாலதான் எத்தனை ஆசீர்வாதம் விரல் விட்டு எண்ண முடியாது.
எண்ணி முடியாத ஆசீர்வாத வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்தார். ஏங்க, இந்த ஒரு சத்தியத்தை, விசுவாசம் கேட்டதை அவர்கள் விசுவாசத்தோடு கலக்காதபடியினாலே. ஏன் விசுவாசத்தோடு கலக்கவில்லை? என்ன விசுவாசம்? விசுவாசம் என்பது தேவன் சொல்லுபவைகளை வாயில் வைத்து பேசி இருதயத்தை நிரப்பி இருதயத்தின் நிறைவினால் அந்த விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுவது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுவதில்லை. 100% we can live heaven on earth. 100% what is true of Jesus is true about our Mutha Kumaran. He is the firstborn of new creation. Whatever belongs to him, it belongs to the subsequent born new creation. அதனாலதான் என்ன சொல்றது? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. You are Christ. கிறிஸ்துவாய் இருக்கிறீர்கள். பேலியாளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா, அங்க சாபத்தின் பட்டியலத்தில் இருக்கிறது. உனக்கு என்ன சம்பந்தம்? நீ கிறிஸ்து, நீ ஆசீர்வாதம். You are a blessing. ஆனா இதை கேட்கவில்லை. எதை கேட்டாங்க? நீ கீழ்ப்படிந்தால், கீழே உள்ள படியை தாண்டாதாயா மேல்படிக்கு போகணும்னு வேதாந்தம் பிலாசபி பேசினார்கள். அதை சபை கேட்டது. இருதயத்தில் விசுவாசமே வரவே வராது. எப்படி வரும்? என்னைக்கு மனிதன் 100% அவன் தன்னுடைய முயற்சியினால் கீழ்ப்படிய முடியவே முடியாது. வேதம் சொல்லுது, நான் சொல்லல. தன் கிரியையினால் ஒருவனும் நீதிமானாகிறது இல்லை. ஒரு இடத்துல சொல்றாரு, ரோமர் 3:20 சொல்றாரு, கலாத்தியர் 2:15-16 சொல்றாரு, கலாத்தியர் 3:17 சொல்றாரு. throughout you can see. அங்க அப்போஸ்தலர் 13:40 சொல்றது பார்க்கலாம். முடியாதவைகளை, இட்ஸ் நாட் பாசிபிள் வித் men. வாட் இஸ் நாட் பாசிபிள் வித் men? இவர்கள் பாசிபிள் என்று சொல்ல எதற்கு? தங்க சுய பெருமையை தேடுகிறவர்கள் என்று பவுல் கலாத்தியர் 6:14-15 சொல்றதை பார்க்கிறோம். உங்களை கீழ்ப்படிய சொல்றவங்க என்னப்பா? அவங்க கீழ்ப்படிறது இல்ல. அவங்க இருதயமே அவங்களுக்கு சொல்லும் அது முடியாதுன்னு. அது உங்களை கீழ்ப்படிய சொல்றது. தங்களை குறித்து ஜனங்கள்லாம் ரொம்ப இவர் எல்லா வேத்துல எல்லாத்துக்குமே இவர் கீழ்ப்படிஞ்சாதான் போதிக்கிறான்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க. ஒரு மனுஷன் இல்லை இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தவிர 100% கீழ்ப்படிந்தவன். ஆகவேதான் தேவன் கிருபையாக நமக்கு இந்த பாக்கியத்தை, என்ன அவர் கீழ்ப்படிதல் நம்முடைய, அதுதாங்க கிருபை. அவருடைய கீழ்ப்படிதல் நம்முடைய கீழ்ப்படிதல். அந்த இடத்திற்கு அதை புரிந்து கொண்டோமானால், அதை அறிந்து கொண்டோமானால், இந்த ஆசீர்வாதத்தின் பட்டியல் உள்ள எல்லாம் உன்னை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறது. அதை தான் நான் இங்க காண்பிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 28 வாங்க. அத சொல்லும் பொழுது கலாத்தியர் 3:13 மைண்ட்ல வச்சுக்கீங்க. ரோமர் 5:18-19 மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. அந்த கண்ணாடி எடுத்து போட்டுருங்க. என்ன? புது உடன்படிக்கையின் புது சிருஷ்டியின் உண்மை கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல், நான் கிறிஸ்துவுக்குள் என்னுடைய கீழ்ப்படிதல். கிறிஸ்து சாபமாகி என்னை ஆசீர்வாதமாக்கி விட்டார். எபேசியர் 1:3 நாம் படிக்கிறோமே, சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். இனி இல்ல. கண்ணாடியை போட்டாச்சா? இந்த மிரர்ல தான் நம்ம பார்க்கிறோம். இந்த கண்ணாடியில தான் நம்ம பார்க்கிறோம். என்ன கண்ணாடி? ஆசீர்வதித்து விட்டார். இட்ஸ் ஆல்ரெடி டன். There is no need for my obedience to go to that. Already by Jesus' obedience, already Jesus becoming curse for me. I'm already blessed. அந்த கண்ணாடியில பார்த்துட்டு இப்ப 28 நம்ம வாசிக்க போகிறோம். 28 என்ன சொல்றாரு பாருங்க. இன்று நான் உதிக்கிற உன் தேவனாகிய கட்டளைப்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி. இப்ப இந்த கண்ணாடி போட்டு வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? விசுவாசிக்க கவனமாய் இருக்கு. ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். கண்ணாடியில பார்த்துட்ட
கண்ணாடியில பார்த்துட்டேன், அவர் சாபமாகி என்னை ஆசீர்வாதமாக்கி விட்டார். ரெண்டுமே கண்ணாடியில பார்த்துட்டேன். ஆவிக்குரிய கண்ணாடியாகிய புது சிருஷ்டியின் அப்படிதானே புது உடன்படிக்கையின் பாக்கியம் என்ன என்று சொல்லுகிறதோ வேத வசனத்தில் இருந்து அதை பார்த்து விட்டேன். ஆகவே இங்க செய்ய கவனமா இல்ல, விசுவாசிக்க கவனமாயிருங்கள். அதனாலதான் அங்க எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றான், இந்த திருஷ்டாந்தத்தினால எப்படி இஸ்ரவேலர் எல்லாம் இழந்து போனாங்களே, 38 வருஷம் சுத்தி சுத்தி அலைஞ்சாங்க. ஏன் அவங்களால சோந்தரிக்க முடியல? இந்த அவிசுவாசம், இந்த பயம். ஏன் தங்க கீழ்ப்படுதல்களால அங்கேயும் கிருபையில தான் ஆண்டவர் செய்தார். நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் திரும்ப திரும்ப சொல்றது, எல்லா வீரரை பற்றி சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப அதை எடுத்து படிச்சு பாருங்க. பை ஃபெய்த், பை ஃபெய்த், பை ஃபெய்த், நோ அதர் வேர்ட். விசுவாசத்தினாலே. ஒருத்தர் கூட அவன் பெரிய பரிசுத்தவன், பெரிய யோகிய, ரொம்ப நல்லவன் அப்படின்னு, எவ்ரிபடி பை ஃபெய்த் ஒன்லி. சோ பழைய ஏற்பாடும் சரி புதிய, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவனிடத்தில் நற்சாட்சி பெறவே முடியாது. விசுவாசத்தினாலதான் அவங்களும் நற்சாட்சி பெற்றாங்க. நமக்கு அதுக்கு மேலாக நன்மை ஒண்ணு வச்சிருக்காரு. இந்த விசுவாசிக்கிறதுக்கு அவர்களை விட மேலானது ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார் தான் அந்த பட்டியலை முடிக்கும் பொழுதே முடிக்கிறார். கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை தற்சொரூபமாக வெளிப்படுத்த ஆவியானவர் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். விசேஷமானதை நமக்காக வைத்திருந்தார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, செய்ய கவனமாயிருக்க. மாற்றிக்கொள்ள வேண்டியது என்ன? விசுவாசிக்க. அதனாலதாங்க எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்ற 4:11 இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் இந்த ஆசீர்வாதங்களுக்குள் நுழைந்து அனுபவிக்காதபடி, இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஒரு அலாம் சவுண்ட் கொடுக்கிறார். எச்சரிப்பின் மணி அடிக்கப்படுகிறது. இந்த திருஷ்டாந்தத்தின்படி எப்படி காலபேசோ மட்டும் போனாங்க, அதுக்கு முந்தின அதிகாரம் சொல்றாரு முடிக்கும் பொழுது, அவிசுவாசத்தினாலே தேவனை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள இருதயம், அவிசுவாசத்தினாலே ஒருவரும் பிரவேசிக்க முடியவில்லை. அவிசுவாசமும் பயமும் சேர்ந்தே தான் போகும். ரெண்டுமே விசுவாசம் வர மாதிரி தான் அதுவும் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது விசுவாசம் வரும். பொய், பாரம்பரிய உபதேசம், உலக காரியங்கள், இதை விசுவாசிக்கும் பொழுது பயம் வரும், அவிசுவாசம் வரும். வேற ஒண்ணுமே இல்ல. கேட்கறது தான் டிசைட். வாட் யூ ஹியர் டிசைட்ஸ் யுவர் ஃபேட் ஆர் யுவர் டெஸ்டினி. எதர் யூ ஆர் லிவிங் இன் ஹெல் ஆர் இன் ஹெவன். யூ கேன் லிவ் இன் ஹெவன் இன் திஸ் வேர்ல்ட், நாட் இன் ஹெல். காரணமும் இல்ல, முகாந்திரமும் இல்ல. வேத வசனமும் கொடுக்கப்பட்டு விட்டது, ஆவியானவரும் கொடுக்கப்பட்டு விட்டார். நாங்களும் நீங்களும் வேத வசனத்தை தியானித்து ஆவியானவர் உதவியினால் அதை வாழ்வதுதான் நமது வேலை. தேவன்கிட்ட போயிட்டு டே அண்ட் நைட் ஜெபம் பண்றதுனால ஒண்ணுமே நடக்காது. இட் இஸ் நாட் பை பிரேயிங் யூ இன்ஹெரிட் த ப்ராமிசஸ். இந்த ஆசீர்வாதங்களை ஜெபத்தினால் சுதந்திரிக்கவே முடியாது. நானும் ஒரு நாள் தெரியாம அப்படிதான் பண்ண. அதுதான் நான் உங்களுக்கு சாட்சி சொன்னேன். 92ஆம் வருடம் என்ன சுகமாக்கலான்னு உங்களை விடமாட்ட ஆண்டவரேன்னு. ஆண்டவர் கண்களை திறந்தார். இது ஜெபத்தினால் அல்ல, விசுவாசத்தில். உங்கள் விசுவாசமே அப்படித்தானே சொல்றாரு யோவான் 1 யோவான் 5:4 சொல்றாரு, உங்கள் விசுவாசமே. It is only by faith, not by prayer. If your prayer is by faith, it is possible. விசுவாசம் உள்ள ஜெபம் காரியம். விசுவாசம் இல்லாமல் நீங்க எது செய்தாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், God says it's a dead works, செத்த கிரியை என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு செய்கிறது தான் தேவனுக்கேற்ற கிரியை என்று சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தாலும், விசுவாசம் இல்லாமல் ஆராதனை செய்தாலும், விசுவாசம் இல்லாமல் எந்த நற்கிரியை ஊழியம் செய்தாலும்
என்ன ஒன்னும் வாய்க்காது. வார வாரம் போற இந்த பசங்களை தான் பாக்குறேன்னு, இவ்வளவு சுவிசேஷம் கூட்டணியில தான் பாக்குறேன்னு, ஒண்ணும் நடக்காது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுன்றாரு. விசுவாசம் இல்லாமல் செய்கிற எந்த காரியமும் அவரை பிரியப்படுத்தாது. அது பாவம் என்று சொல்லுகிறார் பவுலடிகளார். ரோமர் 14:29 பின்னால் கடைசி வசனத்துக்கு வாருங்க. என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாம நீ என்ன சாப்பிட்டா கூட பாவம்ன்றார். ஓ, இது கொலஸ்ட்ராலா? இது சுகரை ஏத்திருமா? ஓ, இது நஞ்சா? அப்படி நீ எதை நீ சாப்பிட்டாலும் அது பாவம் தான். ஏன்? அங்க விசுவாசம் இல்லையே. தேவன் கொடுத்ததெல்லாம் நன்றாயிருக்கிறது. சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் எடுத்தால் அது ஆசீர்வாதமா தான் இருக்குன்றார். ஆனா விசுவாசம் இல்லாம நீ அதை புசித்தினா உன் விசுவாசம் அந்த அவிசுவாசத்தின்படிதான் உனக்கு ஆகுன்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது மாறாத கிறிஸ்தவ வேதத்தின் பிரமாணம். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நாட் பை அதர்ஸ் ஃபெய்த், பை யோர் ஃபெய்த், நாட் பை யோர் பாஸ்டர்ஸ் ஃபெய்த். பாஸ்டர்ஸ் மற்றவங்களை வாழ வைக்கிறது இவங்க விசுவாசத்தினால அவங்க இல்ல. அவங்களுடைய வேலை என்ன? திரும்பவும் சொல்றேன், விசுவாசிகளுக்கு இந்த விசுவாசத்தை கட்டி எழுப்புவதுதான் அவருடைய வேலை. விசுவாச போதனை கொடுப்பதுதான் வேலை. They are trainers, they are coaches, they are not the players. விசுவாசித்தான் பிளேயர். ஐயா, கோச் பண்ணா கிரிக்கெட் விளையாட போறது பிளேயர் தான். கோச் நல்லா சந்தோஷப்படும், ஒழுங்கா தான் கோச் பண்ண மாதிரி விளையாடினா. So pastor's job is to coach from the Bible, not coach from the tradition, from the Bible. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு தேவ வார்த்தையோடு நேரம் செலவழித்து இதில் தேறினவர்களாக வேண்டும். இதுல வசனத்துல தேறினா விசுவாசத்துல தேறுவீங்க. சபைக்கு வரதே அதுக்குதான், வேற காரியம் இல்ல. சபையில போனா தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு, அதெல்லாம் கிடையாதுங்க. இது மனுஷன் உண்டாக்கிக்கிட்டது. நீங்க ஒவ்வொருவரும் வியாதியை விரட்டணும், ஒவ்வொருவரும் பிசாசை விரட்டணும். இவருடைய வேலை உங்கள உள்ள வியாதியை பிசாசை விரட்டுறது பாஸ்டர் வேலை இல்ல, உங்களை ட்ரெயின் பண்றதுதான் அவருடைய வேலை. இன்னும் நீங்க குழந்தைகளா இருக்கக்கூடாதுன்னு அப்படிதான் சொல்றாரு. அத பாஸ்டர்ஸும் புரிஞ்சுக்கணும், விசுவாசியும் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய திட்டம் என்னன்னு இங்க வாங்க. நான் என்ன எங்கேயோ போயிட்டேன். நானு செய்ய கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். என்ன? விசுவாசிக்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாளமா சொன்னாங்க. என்ன சொல்லுகிறாரு? only believe, all things are possible. If you can believe, all things are possible. Nothing impossible for you. If you speak to the mountain will obey you. If you speak to the mulberry tree will obey you. If you speak to your problem, the problem will obey you. அதுதானே அவர் சொல்றாரு. அதுதானே அவர் சொல்றாரு. only believe, only believe, do not fear. ஏன்? அது ஆப்போசிட். ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு போகாது, ரெண்டு சேர்ந்து போகக்கூடாது. பயத்தையும் வச்சுக்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லாத, அவிசுவாசத்தையும் வச்சு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லாத. அதை முற்றிலுமா அகற்றிடு. அதற்கு ஈஸி வழிதான் நான் என்ன சொல்றேன்றதை கேளு. அங்க அதுதான் சொல்றாரு. மறுரூப மலையில என்ன சொன்னாரு? Hear him. இங்க ஒரு கூடாரம் போட்டுடலான்றான் பேதுரு. பெர்மனன்ட்டா டென்ட் அடிச்சு உட்கார்ந்துருவோம். மோசேயை பார்த்துட்டோம், எலியாவை பார்த்துட்டோம், மகிமையின் சாயலை பார்த்துட்டோம், இங்கே உட்கார்ந்துருவோன்ற ஆண்டவர் என்ன சொல்ற? Hear him. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்கள். அவர் என்ன சொல்ல? It is finished. அவர் முடிந்தது என்று சொல்லுகிறார். Whatever needed for your blessing, it is finished. Whatever is needed for victory, healing, wealth, or prosperity, or holiness, for righteousness, to please God, it is finished. It is finished. அதாவது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம். இங்க என்ன சொல்றாரு?
கவனமாயிருக்க சொல்லுகிறார். எதற்கு? இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. ஏன் அவர்கள் பிரவாசிக்கவில்லை? விசுவாசம் இல்லாதபடி கேட்டார்கள். ஏன் விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க? கேட்டத வாயில பேசல. நீங்க கேட்டத வாயில பேசலன்னா விசுவாசம் வராது. வார வாரம் கோயிலுக்கு போலாம், எல்லா மெசேஜையும் கேட்கலாம். விசுவாசம் வர வேண்டுமானால் வாயில பேசணும். ஒரு தடவை கேட்டுட்டா பிசாசு வந்து உடனே திருடிடுவான். ஏன்னா அவனுக்கு உங்களை விட நல்லா தெரியும் இந்த வசனத்துல எவ்வளவு வல்லமை இருக்கு. சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறாருன்னா அந்த வார்த்தையிலே அந்த வல்லமை இருக்கு. அதை இருதயத்துல விட்டுட்டா அது அப்படியே 30-60 முளைத்து வெளியே நிறைவினால் வெளியே வந்து காரியத்தை நடப்பிக்கும் தெரியும். ஏன்? அது இருதயத்துல இருந்தா அதை தான் நீங்க பேசுவீங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில நடைபெறும். அது அவனுக்கு தெரியும், விசுவாசிக்குத்தான் தெரியல. அவன் இதை நல்லாவே விசுவாசிக்கிறான். சொல்ல போனா அதுதான் அர்த்தம், தெரியணும் அர்த்தம். அவன் நல்லா, அதனாலதான் உடனே வந்து திருடுறான். ஏன்னா ஒரு தடவை தானே கேட்கிறீங்க. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரு, நீ தொடர்ந்து கேட்க வேண்டும். Faith cometh by hearing and hearing and hearing and hearing, hearing and hearing, hearing தான் சொல்றாரு. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பது நான் சொல்றாரு. ஒரு நாள் கேட்பதில்லை. அங்க 1 கொரிந்தியர் 3:6 சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். ஐயா, கர்த்தர் விளையதான் செய்வாரு. இந்த ஆசீர்வாதத்துல உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவாரு. ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்துவீங்கல்ல, வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. லெட் பிளஸிங் கம் அப்பான் மீ, லெட் பிளஸிங் கம். ஏற்கனவே உனக்குள்ளதான் இருக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கு வழிதான் சொல்றாரு. நீ விதைக்கணும், நீ பாய்ச்சணும். எப்படி விதைக்கிறோம்? வேத வசனத்தை பேசுறதுனால விதைக்கிறோன்னு விதைக்கிறோம் உண்மையில சொல்லிட்டார். நீர் பாய்ச்சறது எப்படி? வாயில பேசுறது. நான் வசனத்தை பேசி பேசி நீர் பாய்ச்சணும். இது ரெண்டையும் நான் செய்யாம இந்த 28ஆம் அதிகாரத்துல உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் என் வாழ்க்கையில வெளிப்படணும் ஆண்டவரே அப்படின்னு 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், உன்னை என்னென்னமோ பண்ணி பார்க்கலாம், நடக்க போறது இல்ல. ஏன்? ஆண்டவர் சொன்னதை செய்யலையே. விதைடான்றாரு, விதைத்தத தண்ணீர் பாய்ச்சிறான், ரெண்டுமே செய்யலையே. ஏதோ ஒரு நாள் வாசம் வேத வசனத்தை வாசித்துக் கொண்டே போறோம், பிசாசை திருடி கொண்டே போறோம். என்னங்க பிரயோஜனம்? 10 அதிகாரத்தை படிச்சிட்டோம் பிரதர் டெய்லி, என்ன பிரயோஜனம்? எந்த வசனம் இருதயத்துல தரித்தது? புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் ஸ்லாக்கியங்களை தியானித்தீங்களா? அதெல்லாம் நிழல் தான். இந்த வெளிச்சத்துல அந்த நிழலை பார்த்தீங்களா? அதை பேசினீங்களா? அதை இருதயத்துல காத்து கொண்டீங்களா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதுலதான் ஆசீர்வாத ஊற்றுகள் புறப்படும். விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து. எதை விசுவாசிக்கிறவன்? புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை தியானித்து வெளிச்சம் பெற்றவன் தான் விசுவாசிக்கிறவன். மற்றவன் என்ன பண்றான்? ஐம்புலன் உணர்வு தானே விசுவாசிக்கிறான். அதான் விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து, ஆவினால் நடத்தப்படுகிறவன் உள்ளத்தில் இருந்து, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவன் உள்ளத்தில் இருந்து இந்த ஆசீர்வாத ஊற்றுகள் புறப்பட்டு உலகத்தையே ஆசீர்வாதமாக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. இதுக்கு தேவையெல்லாம் எதுதான் சொல்றாரு? அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசிக்கிறதுக்கு என்ன சொல்லுறார்? அவரை கேட்க சொல்லுகிறார். ஒரு நாளா தொடர்ந்து கேட்டுக்கொண்டார். வேத வசனத்தை விதைத்தாதான் அதுதான் கேட்பது. அங்க விதைக்கிற ஓமையில கேட்பதை குறித்து எத்தனை தடவைன்னு எழுதி பாருங்க. நான் ஒரு தடவை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த மத்தேயு 13 அங்கல, ஐயோ அது எனக்கு ஞாபகம் எழுதி வச்சிருக்கேன் பைபிள்ல, கணக்கு வழக்கலாம வருது பாருங்க. அப்போ ஒரு அதிகாரத்துல எந்த வார்த்தை அதிகமா வருதா
அதுதான் ஆண்டவர் நமக்கு முக்கியப்படுத்தி பேசுகிற வார்த்தை. அது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்க. இப்ப நம்ம மார்க் 11:23 அததான் சொல்றோம். பேசுகிறதை சொல்றார். அப்ப 2 காரியம், பேசுகிறதுக்கு முன்னாடி கேட்கிறத வரணும். கேட்கிறதும் பேசுகிறதும் தான் முக்கியம்னு சொல்றாரு. ஏன்? பேசினா தானே கேட்க முடியும். அடுத்தது கேட்டது இருதயத்தில் உள்ளதை வெளியே ரிலீஸ் பண்றதுக்கு பேசணும்ன்ற. அப்ப பாருங்க, ஃபெய்த் யூ கேனாட் வொர்க். நீங்க நான் உபவாசம் பண்ணேன், நான் ஜெபிச்சேன், நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அதனால எனக்கு விசுவாசம் வராது. விசுவாசம் ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங், ஹியரிங் அண்ட் ஹியரிங் ஒன்லி. ஒரே வழி அதுதான். ஏன்? ஃபெய்த் இஸ் த கரன்சி டு லிவ் இன் தி கிங்டம் ஆஃப் காட். உலகத்துல நம்ம பைசா வச்சு வாழ்ற மாதிரி, ரூபா வச்சு வாழ்ற மாதிரி, அங்க அதுதான். நம்ம கிங்டம்ல தான் இருக்கோம். கிங்டம் சிட்டிசன். எல்லாருக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ரூபா தேவை மாதிரி, பணம் தேவை மாதிரி, அங்க இந்த கரன்சி தேவை. இது இல்லாம அங்க வாழ முடியாது. இங்க பணம் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்ற மாதிரி, பரலோகராஜ்யத்துல இது இல்லாம வாழவே முடியாது. அது அப்ப எப்படி அது நான் சம்பாதிக்கிறேன்? இங்க நான் வேலைக்கு போறேன், சம்பளம் குடுக்குறான்றீங்க. அங்க நான் எப்படி என்ன வேலை செய்யணும்? எனக்கு அந்த சம்பளம். அங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது இல்லைங்க. எல்லாமே எதுதான்? ஆண்டவர் இலவசம் தான். இலவசமா குடுக்குறாரு. எங்க? வேத வசனத்துல குடுத்துட்டாரு விசுவாசத்தை. நீ அதை கேட்க 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 தான் விசுவாசம் வரும். The faith substance in the word itself. இப்ப நான் ஆசீர்வாதம் விசுவாசம் வேணும்னா, உன்னை ஆசீர்வதி அந்த அதிலேயே அந்த விசுவாசம் இருக்கு. அதை நிறைவேற்றும் வல்லமையும் இருக்கு. இட்ஸ் சோ சிம்பிள். அதனாலதான் விசுவாசத்தை காம்ப்ளிகேட் பண்ணாதுங்க. அது எளிமையான விசுவாசம். வேத வசனத்துல இருக்கத வாயில வச்சு இருதயத்துக்குள்ள அனுப்பி திரும்ப வாயில பேசுறது தான் விசுவாச வாழ்க்கை. அப்போ இந்த ஹெவன்ஸ் கரன்சி ஃபெய்த் வர்றது எப்படினால வருது? புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை நான் பேசி கேட்பதினால் வருகிறது. ஆமாங்க, விசுவாசம் வந்துருச்சு. ஏன் இன்னும் விசுவாசிக்க அதுல வாழ முடியல? இன்னும் பேசல. இருதயத்தை விசுவாசிக்கிறத வாயில பேசும்போதுதான் இந்த விசுவாசத்தை வெளியே விடுறீங்க. போய் கிரியை செய்யணும். எது? இந்த வேத வசனம் கிரியை செய்யாது. The word works every time. வேத வசனம் ஒவ்வொரு முறையும் கிரியை செய்யணும்னா நான் பேசணும். முதலாவது பேசுவது நான் கேட்பதற்காக. இரண்டாவது இருதயத்தின் நிறைவுனால முயற்சியே இல்லாம வாயிலிருந்து வருகிறது விசுவாச பேச்சு. I release the power. I release the faith. First to receive faith, I have to speak and hear. To receive. Now to release. காரியத்தை நடப்பிக்க அந்த விசுவாசத்தை அனுப்ப வாயில பேசணும். சுவிசேஷம் ஃபுல்லா இயேசுவானவர் வாயில பேசி விசுவாசம், அவர் இருதயத்தில் இருந்த விசுவாசத்தை வாயில தான் பேசி அவிழ்த்து விட்டார். அற்புதங்களை நடத்தினார். தன்னுடைய ராஜ்யத்தை சிருஷ்டித்தார் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். அதனால ஃபெய்த்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நானும் இத்தனை வருஷமா போதிக்கிறேன், அது நல்லா அறிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் புதுசு புதுசாக அதுக்கு that's a foundation. அஸ்திபார உபதேசம். அது இல்லாம எந்த உபதேசமும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எல்லா பெரிய பெரிய உபதேசம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அவை எல்லாவற்றுக்கும் தேவையானது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இருந்து எந்த உபதேசத்தில் சொல்லப்பட்டதையும் பெறவே முடியாது. பெறவே முடியாது என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலதான் அதை ஓங்கி திரும்ப திரும்ப சொல்றேன். இங்க பாருங்க, அதான் சொல்ல, விசுவாசிக்க கவனமாயிருங்கள். இந்த புது சிருஷ்டின் புது உடன்படிக்கையின் பாக்கியங்கள் நிழலாட்டமாக இங்க 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கு ஆம்பிளிஃபை பண்ணி சொல்லப்பட்டபடினால நம்ம இங்க படிக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, செவி கொடுப்பாயானால், அவங்களுக்கும் அதேதான். For obedience of faith, what is needed is hearing the word. When you hear the word becomes real. That we call it faith. அதான் செவி கொடுக்க கவனமாய் இருக்கும்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும்.
when you believe by hearing and again speaking in faith, when you believe by hearing, new covenant, new creation, ரியாலிட்டி அல்லது சத்தியம், புது சிருஷ்டியின் புது உடன்படிக்கையின் சத்தியங்களை கேட்டு இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசும் பொழுது இங்கு சொல்லப்படும் ஆசீர்வாதத்தின் பட்டியலில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பலிக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஹியர் ஹிம். இதுதான் இயேசுவானவர் நமக்கு சொன்னது. அதைதான் கேட்க, அவர் என்ன சொல்லுறார் செய்யணும். இப்ப நம்ம வேலை என்னங்க? விதைக்கணும், நீர் பாய்ச்சணும். இது ரெண்டையும் செய்யாம போய் ஜெபம் பண்ணிட்டு தான் நடக்குமா? ஜெபம் என்பது தேவனோடு உறவு கொள்வது. நான் ஏன் ஜெபித்தான் நினைக்கிறேன், அவங்களுடைய முறைமை சொல்றேன். அவங்களுடைய முறை பாரம்பரியம், கேளு 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 கேளு, கேட்டு 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 பெற்றுக்கொள்ளுங்க. விதைத்து விதைத்து விதைத்து. இந்த கேள் என்னன்னா, காதுனால கேட்கறது, நாட் ஆஸ்கிங். பிச்சை எடுக்கிறது இல்ல. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை காதுல கேட்கிறது, இருதயத்துல விதைக்கிறது. அதுதான் சொல்றாரு. அப்போ அது தேவனுடைய வழி அல்ல. தேவனுடைய வழி தான் சபை என்று ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. திரும்பவும் சொல்றேன், வேதத்தின் ஜெபம் என்பது தேவன் சொல்லுவதை திரும்ப சொல்லுவதுதான் ஜெபம். தேவனோடு உறவு கொள்வதுதான் ஜெபம். தேவ வார்த்தை இல்லாமல் தேவனோடு உறவு கொள்ள முடியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனோடு உறவு கொள்ள முடியுமா? தேவ வார்த்தையை எடுத்துத்தான் தேவனோடு உறவு கொள்ள முடியும். தேவ வார்த்தையை பேசிதான் தேவனோடு உறவு கொள்ள முடியும். வார்த்தையை பேசலன்னா இட்ஸ் a dead faith. டெட் ஃபெய்த் என்ன? செத்து போன. அதை வச்சு ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியுமா? வேத வசனம் தாங்க எல்லாம். எல்லாமே வேத வசனம் தான். வேத வசனத்தை எடுத்துத்தான் உறவு கொள்ள முடியும். வேத வசனத்தை எடுத்துத்தான் ஜெபிக்க முடியும். வேத வசனம் இல்ல, தேவனோடு உறவு இல்ல, ஜெபமும் இல்ல. அதுதானே விசுவாசம் சொல்றாங்க. அதுதானே விசுவாசம். அதனாலதான் சொல்றேன், சபை அதை புரியாமல் ஜெபம் ஜெபம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிங்க பிரதர், ஜெபிக்கிறோம் பிரதர், ஜெபிங்க பிரதர், ஜெபிக்கிறோம் பிரதர். ஐயா, நான் கூட சொல்ல வச்சிடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு அப்படி சொன்னாதான் கொஞ்சம் சந்தோஷம். லெட்ஸ் பிலீவ்னு சொன்னா கொஞ்சம் என்ன இவர் வேற விதமா பேசுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெபிங்கன்னு சொல்ல வரல, விசுவாசிக்க சொல்லுகிறார். விசுவாசிக்க சொல்லுகிறார். உங்கள் விசுவாசமே ஜெபமே இல்ல, விசுவாசமே. இதனால நான் ஜெபத்தை குறைக்க சொல்றேன் இல்லங்க. ஜெபம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாதிரி மணிக்கணக்கா இரவெல்லாம் கூட ஜெபித்தான் போட்டிருக்கு. அப்ப பாருங்க, உறவு கொள்ளுவது எல்ல விசுவாசத்துல, எந்த சார்ந்து, ஃபீலிங்க சார்ந்து இல்ல. அநேகர் இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு போனேன், நல்ல ஒரு ஃபீலிங் பிரதர், ஐயோ நல்ல ஒரு அனாயிண்டிங், ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் த பிரசன்ஸ். ஆல் எமோஷன்ஸ், ஆல் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் நிறைய இருந்தா நினைக்கிறாங்க, மோர் அழுதுட்டாங்க, சிரிச்சுட்டாங்க, அப்படி என்னென்னமோ இப்படி இப்படி என்னென்னமோ இருக்கோ அவுட்வர்ட் எமோஷனல் ஆக்ஷன். அது இல்லைங்க. அவர் திங் இஸ் பேஸ்ட் ஆன் காட்ஸ் வேர்ட் ஒன்லி. உங்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னா இருக்கிறார். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் அவன் ரெண்டை நெருங்கி சேருகிறோம். அதுலதான் பிரசன்ஸ். நோ வேர்ட், இட் இஸ் ஒன்லி an emotion. வர்ஷிப்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம், வேணான்னு சொல்ல. வார்த்தை இல்லாமல் இல்லை. தேவ வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. தேவன் இல்லாம ஒன்றுமே இல்லைங்க. ஆல் தீஸ் ஆர் எமோஷன். நல்லது, அது ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா எல்லாத்திற்கும் ஃபவுண்டேஷன்
word and faith should be there. Faith in the word. அதனால பிரேயருக்கும் அது முக்கியம் என்று நான் சொல்றேன். வேத வசனம் இல்லாத ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு அத வேதமே சொல்லுது. அருவருப்பானது. வேத வசனம் இல்லாத ஜெபம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது. நன்றா அவர் சொல்லுவதை திரும்ப சொல்லுவதுதான் ஜெபம். வேத வசனத்தை சார்ந்துதான் அவனோடு நாம் உறவு கொள்ளுகிறோம். வேத வசனத்துக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுத்தால் தேவனுக்கே பிரதான முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் எங்க இருந்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். முயற்சி செய்யணுமா? முயற்சி செய்யணுமா? இதுதான் நான் இருக்கேன். இப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு. சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். அப்படித்தானே? இங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல வந்து பலிக்கும்னா அது அங்க. இங்க என்ன சொன்னார்? வந்து பலிக்குன்னு சொல்ல, ஏற்கனவே உனக்குள்ள இருக்கடான்ற. ஒன்லி திங் இஸ் இன் தி ஸ்பிரிட் ரெல்ம். ஆவி மண்டலத்தில் இருக்கு. வேத வசனத்தின் மூலமாக அதை உனக்கு காண்பிச்சுட்ட. ஆவியானவர் இருக்காரு, பாரு, கேளு. யூ ஹியர் இட் இன் யுவர் ஸ்பிரிட். இன் யுவர் ஸ்பிரிட். ஆவியில அவர் சொல்றாருல்ல, இதெல்லாம் உன் மேல பலிச்சிடுச்சு, பலிக்கல, பலிச்சிடுச்சு, ஏற்கனவே நிறைவேறிற்று என்று சொல்றாருல்ல. நீ எங்க இருந்தாலும் நீ ஆசீர்வாதம். அதை கேளு, அதை கேளு. தொடர்ந்து எப்படி கேட்க முடியும்? எப்படி இதை வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும்? விசுவாசத்தினால. எப்படி விசுவாசிக்க முடியும்? கேட்பதனால. அப்ப நான் என்ன பண்ணணும்? வாயை திறந்து இந்த 28ஆம் அதிகாரம் சொல்லும் விசுவாச பட்டியல்ல கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இத வாயை திறந்து சொல்லும் பொழுது ஆவியானவரும் கேட்கிறாரு, தேவதூதர்களும் கேட்கிறாங்க. நீங்க சொல்லாத வரைக்கும் தேவதூதர்களும் பணிவிடை செய்ய முடியல, ஆவியானவரும் உதவி செய்ய முடியல. ஆவியானவர் உதவி செய்யணும்னா நீங்க வாயை திறந்து பேசணும். அப்போ வாயை திறந்து பேசும்போது நான் விசுவாசிக்கிறேன், இப்படிதானே? என் இருதயத்துல விசுவாசம் வருது, அந்த நிறைவினால வாயில பேசுற, தேவதூதர்கள் பணிவிடை செய்யறாங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யறார். அப்ப எல்லாமே வாயில பேசுறதுல தான் அடங்கி இருக்கிறது. எவ்ரிதிங் இன் யுவர் ஸ்பீக்கிங் அண்ட் ஹியரிங். அப்ப அததான் இங்க என்ன சொல்றாரு, வாயை திறந்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். டைம் இன்னைக்கு அதுக்குள்ள ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாமே பேசணும்னு நினைச்சேன். பாருங்க, முதல்ல ஒண்ணு நான் பேசுறேன். என்ன? இங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம், இங்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து எனக்கு பலித்து விட்டது. இயேசு சிலுவைக்கு போகும் பொழுது நிறைவேறினது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் பலிக்கிறது. அப்ப விசுவாசிக்கிறதுனா என்ன? வாயில பேசுறது. ஆண்டவர் சொல்றது உண்மையா? நான் அப்படிதான் இருக்கேன், அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அப்ப இங்க சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் என் வாழ்க்கையில பலித்தது. நீ மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது அதை இருதயத்துல விசுவாசித்து சொல்லுகிறபடினால அது அப்படியே நடக்கும். நீங்கள் எவைகளை ஜெபத்தில் கேட்பீர்களோ, கேட்கும் பொழுதே, பேசும் பொழுதே பெற்று கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அப்ப நான் எப்படி இப்ப பேசணும்? ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டோன், என் வாழ்க்கையில் பலிக்கிறது. என் வாழ்க்கையில் பலிக்க, என் வார்த்தை என்ன இருக்கும்? பலிக்கும் அல்ல, சுகமாவே நல்ல. இங்க ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் பலித்தது. ஐ எம் ஆல்ரெடி ஹீல்ட். சுகமாக போகிறேன் அல்ல. I am already healed. 2000 years back it is done. I am healed. 2000 years back I am blessed. இதெல்லாம் என் வாழ்க்கையில பலித்து விட்டது. ஐம்புலன் உணர்வுல நான் பார்க்கல,
நான் ஐம்புலன் உணவால் நடத்தப்படுபவன் அல்ல, நான் தேவகுமாரன். ஆவியினால் நடத்தப்படுபவன், ஆவியானவரால் நடத்தப்படுபவன். ஆவியானவர் சொல்லுகிறார், இது உன் வாழ்க்கையில் பலித்தது. எபேசியர் 1:3 சொல்லுது, கலாத்தியர் 3:13 சொல்லுது. ஆகவே என் அறிக்கை என்னவா இருக்கு? என் பேச்சு. ஏன்? உன் அறிக்கையினாலதான் சுதந்திரிக்க முடியும். நோ கன்ஃபெஷன், நோ பொசஷன். வாயில அறிக்கை இல்லைன்னா இருதயத்துல தங்காது. இருதயத்துல இல்ல, நிறைவினால பேசி சுதந்திரிக்க முடியாது. அதனாலதான் சொல்லுது, நோ கன்ஃபெஷன், நோ பொசஷன். அறிக்கை இல்ல, சுதந்திரிப்பும் இல்ல. நல்லா புரிஞ்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இங்க சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், முதல் அறிக்கை நமக்கு என்ன? இங்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து பலித்தது. நான் பார்க்காவிட்டாலும் காணப்படுகிற வேலை அல்ல, காணப்படாத தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் பலித்தது என்று எபேசியர் 1:3 சொல்றாரு. இது பலித்தது என்று கலாத்தியர் 3:13 சொல்றாரு. ஆகவே நானும் அவைகளையே சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? இங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் பலித்தது. இது ஒரு தடவை சொல்றது இல்ல. விதை விதைத்து நீர் பாய்ச்சி, எப்போ அது கனி கொடுக்கிற வரைக்கும் செடிக்கு தண்ணி ஊத்துறோம். இல்லைன்னா செடி செத்து போகுது, விதை செத்து போகுது. அந்த விதை சாகாம இருக்க தண்ணி ஊத்தணும். அப்ப தொடர்ந்து அறிக்கை பண்ணணும். நீர் பாய்ச்சுவது வாயில் பேசுவதுதான். நடுவது, விதைப்பது வாயில் பேசுவதுதான். எது? விதையாகிய வேத வசனம். என்ன இந்த விதை இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம்? எபேசியர் 1:3 எடுத்திருக்கோம். அந்த விதையை விதைக்கிறோம். அந்த விதையில என்ன விதைக்கிறோம் பாருங்க. இங்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் பலித்தது. இங்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் பலித்தது. இங்கு சொல்லப்படும் எது வரைக்குங்க? இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கனியா என் வாழ்க்கையில வெளிப்படும் வரைக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பேன்னா என்ன அர்த்தம்? நீர் பாய்ச்சி கொண்டே இருப்பேன். பேசிக்கொண்டே இருப்பேன். பேசுவேன், பேசுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். அதான் நம்ம பாட்டு. ஜெயிப்பேன், ஜெயிப்பேன், ஜெய. நான் பேசிக்கொண்டே இருக்கேன். நான் ஜெயித்து கொண்டே தானே இருப்பேன். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஆசீர்வாதமாயிருப்பேன். ஏன்? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன்னு. ஆசீர்வாதமாயிருக்கிறேன்னு. நான் என்ன பேசுகிறேனோ அப்படிதான் என் வாழ்க்கையில நடக்கும். வேற எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. Whatever you speak will manifest in your life. Why? That is your heart faith. உன் விசுவாசம் வர்றது அப்படித்தான். விசுவாசம் வெளியே வந்து கிரியை செய்யறது அப்படித்தான். அதனால பேசுறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மனிதர் பேசும் வீணான வார்த்தை. என்ன வார்த்தை பேசணும்? உபயோகம் உள்ள வார்த்தை. உபயோகம் உள்ள வார்த்தைகள் எவைகளோ வேத வார்த்தை தான். இங்க நம்ம எடுக்க போற உபயோகம் உள்ள வார்த்தை என்ன? ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறபடினாலே, இங்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின் பட்டியல் என் வாழ்க்கையிலே பலித்தது. இதை நான் விதைக்கிறேன், நீங்க கேட்கிறீங்க. அப்ப என்ன பண்றேன்? நீங்க அது உங்க இருதயத்திலே நடப்படுது. அதோட விட்டுட்டீங்கன்னா அது வெளிப்படாது. தொடர்ந்து நீர் பாய்ச்சணும் அப்படின்னு தொடர்ந்து அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் இருதயத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்பதான் இருதய விசுவாசமா வாயில பேசுவோம், சந்தேகமே இல்லாம. திரும்ப திரும்ப அதை நான் வலியுறுத்தி சொல்லுய, பிசாசு உங்களை இந்த காரியங்களை மறக்க வைக்க முயற்சிப்பாய. இது அவனுக்கு பிடிக்காது. உங்க விசுவாசத்தை தடுத்துட்டா அவன் கொஞ்சம் நிம்மதியா உலகத்துல இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து பேசி கேட்டுட்டீங்கன்னா அவனுக்கு நிம்மதியே இல்லை. ஓட ஓட விரட்டுவீங்க. அவன் உலகத்திலேயே இருக்க முடியாது. ஆண்டவருடைய திட்டம் அதுதான். பரலோகத்தால் இந்த உலகத்தை நிரப்பினா அவன் எங்க இருப்பான்? அவனால ஒரு நிமிஷம் பரலோகத்துல இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப எல்லாமே உங்க நாட்டுல தான் இருக்கு. உங்க வார்த்தை அதான் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பேசுறோம்?
இங்கு சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் பலித்தது. இங்கு சொல்லப்பட்டுள்ள 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் என் மேல் பலித்தது. ஆகவே அடுத்த அறிக்கை என்ன? நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் என் வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் சபையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் வேலை செய்யும் ஸ்தலங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் செய்யும் பிசினஸிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்ன செய்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எங்கே இருந்தாலும், ஈவன் ஐ டிராவல் இன் ஃபிளையர், ஏரோப்ளேன்ல டிராவல் பண்ணாலும், ட்ரெயின்ல பண்ணாலும், கார்ல பண்ணாலும், நடந்து போனாலும் ஆசீர்வதிக்க சொல்ல 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 இருதய விசுவாசம் என்ன? அதே நினை. இட் பிகம் யுவர் சப்கான்சியஸ் திங்கிங், not a conscious thinking. subconscious மைண்ட்லயே நான் எங்கே இருந்தாலும், நான் எங்கே இருந்தாலும், சிறைச்சாலையில் இருந்தாலும், பள்ளத்தில் இருந்தாலும், அப்படிதானே, அடிமையாய் இருந்தாலும், யோசேப்புக்கு என்ன நினைவெல்லாம்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஐ ஆம் பிளஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதமாய் தான் வாழ்வேன். ஆசீர்வாதமாய் தான் வாழ்வேன். நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். வேற வழியே கிடையாது. the only thing, நான் அந்த நினைவோடு, அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டிருங்கள். அங்க சொல்றாரு பாவத்தை மேற்கொள்ளுங்க. இங்க என்ன சொல்றாரு? நீங்க சாபத்தில் வாழாமல். சாபத்தின் பொருள் எல்லாமே இந்த தனித்தனியா சொல்ல, மொத்தத்துல சொல்லிடுறேன். என்னவா? ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள், அதுக்கு விழித்து கொண்டிருங்கள். அந்த விழிப்பு தான் விசுவாசம். சப்கான்சியஸ் மைண்டிலே அந்த உணர்வு வந்துருது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் இது உள்ள போயிடுச்சு, அந்த உறுதி வந்துருச்சு, நான் ஆசீர்வாதமா தான் இருக்கேன். என்ன அப்படி சொல்ற? உன்னை பார்த்தா பாரு, ஒரு கார் இருக்கா, ஒரு பங்களா இருக்கா, என்ன இருக்கு உனக்கு? நான் ஆசீர்வாதம். எனக்கு தெரியும். ஐ ஹாவ் எ இன்னர் விட்னஸ். எனக்கு ஒரு உள்ளான சாட்சி இருக்கிறது. அது மனிதனுடைய சாட்சியை விடலும் மேலான சாட்சி. அது தேவனாகிய ஆவியானவர் என் ஆவியிலே கொடுத்த சாட்சி. நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். அந்த சாட்சி வந்துருச்சுன்னா அது கட்டாயம் வெளிப்படும். 30, 60, 100 கொஞ்சம் நாளாக நான் இல்லைன்னு சொல்லல. இட் வில் மேனிஃபெஸ்ட். அது தவறாது, நிச்சயமாய் நிறைவேறும். நீ எழுதி வைத்துக்கொள். அப்படிதானே ஆபகுக்குள்ள சொல்லும்போது சொல்றாரு, 2 நாளில விசுவாசத்தினால் பிழைப்பான் சொல்றதுக்கு முன்னாடி 3 அதை சொல்லிடுறாரு. whatever you believe it will manifest. அதுல சந்தேகமே இல்லை. ஏன்? அது அந்த வார்த்தை உங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருதயத்துல தரல. அந்த வார்த்தையில என்ன இருக்கு? அது சொல்றத நிறைவேற்றுகிற வல்லமை இருக்கிறது. அது வெறுமையாய் திரும்பாது. அது சொன்ன காரியத்தை நிறைவேற்றும். இட் வில் ப்ராஸ்பர் இன் தி திங்ஸ் ஃபார் which it is sent. அனுப்பப்பட்ட காரியம் வாய்க்கும்படி. எதுக்கு அனுப்பப்பட்டது? இந்த எபேசியர் 1:3 எதற்கு அனுப்பப்பட்டது என்று? அதை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற அனுப்பப்பட்டது. ஆண்டவர் அவருடைய பாட்டை செஞ்சிட்டாரு. இப்ப நம்முடைய பாட்டு அதை எடுத்து வாயில பேசி இருதயத்துல நட்டு தொடர்ந்து நீர் பாய்ச்சணும். தொடர்ந்து நீர் பாய்ச்சினா தொடர்ந்து பேசணும். எது வரைக்கும்? ஐயா கனி நிரம்பி வழிந்து வழிந்து கொடுத்துக்கிட்டு இருக்க வரைக்கும், கனி கொடுக்க வருகிற வரைக்கும் மாத்திரம் இல்ல, கொடுக்க கொடுக்க கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டே இரு. பேச பேச கனி, பேச பேச அந்த ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. டோன்ட் ஸ்டாப் இட். ஸ்பீக் இட், ஸ்பீக் இட், ஸ்பீக் இட். அதான் வேதம் சொல்லும் சத்தியம். அத சொல்லிட்டு அர்த்தத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நான் எங்க 2வது கன்ஃபெஷன்,
நான் எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். நான் எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். முதல் கன்ஃபெஷன், இந்த பட்டியலில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையிலே வந்து நிறைவேறி விட்டது. இரண்டாவது கன்ஃபெஷன், நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். நான் மாத்திரமா? அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. என் கற்பத்தின் கனி யாருங்க? என் பிள்ளைகள். என் நிலத்தின் கனி, அவங்களுக்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் தான். இன்னைக்கு நீங்க பாஸ்டர் மாதிரினா என்ன? உங்க கனி உங்க ஊழியம் தான். விசுவாசிகள் அதுதான் அவங்களும். உங்கள் நிலத்தின் கனி, உங்க ஆடு மாடுகளின் பெருக்கம், உன் மிருக ஜீவின் பலன். அப்படின்னா ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம்? எனக்கு எது சொந்தமோ சம்பந்தமோ அதெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. என்னுடைய வீடு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்படின்னா என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. என் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை கூட ஆசீர்வாதம் இல்லாம இல்லை. என் கற்பத்தின் கனி ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்படிதானே? என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நான் வீட்டுல வச்சிருக்கிற எல்லா பொருளுமே ஆசீர்வாதமாய், ஒண்ணு கூட சாபமா இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளும் எனக்கு சாபமாயிருக்கு. என் காரு ஆசீர்வாதமா இருக்கிறது. என் ஸ்கூட்டர் ஆசீர்வாதமா இருக்கு. அப்படித்தானே? என் கண்ணாடி நான் போறது ஆசீர்வாதமா இருக்கு. என் வீட்டுல உள்ள பருப்பு அரிசி ஆசீர்வாதமா இருக்கு. எனிதிங் that belongs to me, that I possess, I have it. It is blessed. ஆசீர்வாதமா இருக்கிறது. இத வாயில சொல்லணும். நோ கன்ஃபெஷன், நோ பொசஷன். அறிக்கை இல்லை என்றால் சுதந்தரிப்பு இல்லை. நாம் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். பேதுரு அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? 1 பேதுரு 3 பின்னாடி என்ன சொல்றாரு? இதை நீ விரும்பினா உன் நாக்க பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளுடான்றாரு. தவறான பேச்சுக்கு விலக்கி காத்துக்கொள். இததான் நீ பேசணும். என்ன விரும்புகிற? ஜீவனை பேசு, நல்ல நாட்களை பேசு, நீடித்த ஆயுசை பேசு. அப்படிதானே? ஆசீர்வாதத்தை பேசு. அதுதான் அங்க அவர் சொல்வதை பார்க்கிறோம். 9 சொல்லிட்டு 10, 11 என்ன சொல்றாதையும் பாருங்க. இங்க என்ன அர்த்தம்? என்ன கன்ஃபெஸ் பண்ணுமா? எனக்கு சம்பந்தமான எல்லாமே கனி கொடுக்கும், நன்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஒண்ணு கூட எனக்கு தீமையா இருக்காது. அடுத்தது சாப்பாடு சம்பந்தமானது சொல்றாரு. சாப்பாடு சம்பந்தமானது எல்லாமே என்னதான் சொல்லணும்? இது சரியில்லை, இது நொல்ல, அது நொல்ல, இதுல அப்படின்னு சொல்லாத. தேவன் பரிசுத்தமாக்கினதை தீட்டு என்று சொல்லாதே என்று கொர்நேலியு வீட்டுக்கு போகும் பொழுது பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதான் சொல்றாரு. இது சரியில்லை, அது சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை சொல்லாத. என் மகன் சரியில்லை, என் மகன் சரியில்லை சொல்லாத. என் விசுவாசி சரியில்லை சொல்லாத. என் பெற்றோர் சரியில்லை, என் மாமனார் மாமியார் சரியில்லை சொல்லாத. ஆண்டவர் சரியதான் சொல்றாரு. நீ என்ன சொல்றியோ அதுதான் நடக்கும். நீ சரியில்லை சரியில்லாம தான் இருக்கும். நீ என்ன விரும்புகிற? உன் பிள்ளைகள் சரியா இருக்கணும். அப்ப சரியா இருக்கிறாங்கன்னு தானே நீ சொல்லணும். வேத வசனத்துல தானே அவங்கள பார்த்து சொல்லணும். அவங்க சரியா இல்லைன்னு சொல்ற வரைக்கும் அவங்க சரியா இல்லாம தான். ஏன் நீ சொல்றியே? அதுதானே விசுவாசம். நீ தானே அவங்களை கெடுக்கிற. நீ நினைக்கிற நான் நல்லவன், அவங்க எல்லாம் கெட்டவங்க. அதனால நீ பாக்குறத பேசுறியே, நீ எப்படி விசுவாசியா இருக்க முடியும்? பாக்குறத பேசுறவன் விசுவாசி இல்லையே, அவன் அவிசுவாசி. நீ விசுவாசின்னு சொல்றியே, நீ ஏன் பார்க்கிறத பேசுற? நீ ஏன் உணர்கிறத பேசுகிற? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே சொல்லுங்கன்றாரு. பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்லல, சரியா இருக்க ஐயா, பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் உனக்கு சம்பந்தமான எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எப்படிங்க சரியில்லாம போக முடியும்? When God's blessings upon your children, how they can become useless or not correct? முடியாது.
தேவனுடைய வசனம் சொன்னா பிரச்சனை எல்லாம் நாம வாயில பேசுறதுதான். என்ன பேசுகிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பேசுவதற்கு தாமதமாயிருங்கள். தபடபடபடமன் பேசிடாதீங்க. மனதில் உள்ளதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பேச சொல்லல. ஆனா நமக்கு சபையில அப்படி போத்தாங்க. எல்லாத்தையும் வந்து ஆண்டோட சமூகத்துல கொட்டிடுப்பான்னாங்க. இந்த வேத வசனத்தை இருதயத்தில் நிரப்பி அதை தான் கொட்ட சொல்றாரு. அதுதான் ஜெபம். நீ மனசுல உள்ள உணர்வு, ஐம்புலன் உணர்வுலாம் இது சரியில்லை ஆண்டவரே, அது சரியில்லை ஆண்டவரே, இது இல்ல ஆண்டவரே. அது அப்படிதான் இருக்கும். ஏன் உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவது. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் உதடுகளின் கனிகளை நீ புசிப்பாய். You eat the fruit of your lips. நிறைய வசனம் இருக்கு. தயவு செய்து நான் சொல்லுகிறத சீரியஸா எடுத்துக்கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய வார்த்தையை வாயில் வைத்து இருதயத்தை நிரப்பி பேசுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டவர்கள் உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீங்களே உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் பொழுது நாங்கள் எவ்வளவாய் அதை மகிமைப்படுத்த வேண்டும், எவ்வளவாய் உயர்த்த வேண்டும், எவ்வளவாய் கனப்படுத்த வேண்டும். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்க வாயில பிரதானமாய் உம்முடைய வார்த்தை காணப்படும். வார்த்தை பிரதானமாய் எங்கள் வாழ்க்கையில காணப்படும் பொழுது, எங்க வாயில அது காணப்படும் பொழுது நாங்கள் உம்மை பிரியப்படுத்துறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அதை நாங்க புரிந்து கொள்ளட்டும். இந்த நாளிலே நீங்க சொன்ன வார்த்தையின்படி அது எங்க வாயை விட்டு பிரியாதிருக்க நாங்க அந்த வார்த்தையே பேச, நீங்க புது உடன்படிக்கையில புது சிருஷ்டி எப்படி இருக்கிறான், என்ன செய்ய முடியும், அவன் என்னவா இருக்கிறான்னு சொல்றீங்களோ அதையே பேசுகிற ஒரு கிருபை பாக்கியத்தை எங்க நாவில தர நாங்கள் உன்னை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.